இப்போ வந்து நம்ம வேர் ஹவுசிங் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது வேர் ஹவுஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். பட் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டுமே இல்லை, நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, பட் இதில் வந்து ஒரு 5 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் மற்ற சாப்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதே லெசனில் மற்ற விஷயங்கள் கூட லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பட் சில பீப்புளுக்கு சொல்கிறேன், இதை படிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரி. ஓகே, இது படிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் வாரண்ட் கொடுத்துருக்காங்க. வேர் ஹவுஸ் வாரண்ட் அப்படின்னா என்னன்றதை நான் படிக்கிறேன். It is a document issued in favor of the owner or depositor of the goods by the warehouse keeper கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ஹவுஸ் வாரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பர்சன் இருப்பாங்க, அதாவது அந்த ப்ராடக்டோட ஓனர் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த பர்சன் வந்து வேர்ஹவுஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி சென்ட் பண்ணும்போது அந்த வேர்ஹவுஸை ஒருத்தர் பார்த்துப்பாங்க பார்த்துருக்கீங்களா. இது வந்து ரெண்டலாக கூட இருக்கலாம், இல்லாட்டினா ஓனாக கூட இருக்கலாம். ஸோ அந்த வேர்ஹவுஸ் கீப்பர் அந்த பர்சன்ஸ் அதை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட் பேர் தான் வேர்ஹவுஸ் வாரண்ட் சொல்கிறாங்க. This document is a title of goods. This document is a One second. This is a document of title of goods and can be transferred by simple endorsement and delivery கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ப்ராடக்டை வந்து குடோனுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்டாக் ஓனர், அதாவது அந்த கூட்ஸ் ஓனர் இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க சொல்லலாம், இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து யாராவது கேட்டால் கொடுத்துடு, இந்த பிளேஸுக்கு அனுப்பிடுன்றத அவங்க சொல்லலாம். ஸோ எங்கே அனுப்பணுன்றதை அவங்க சொல்லலாம். ஓகே, டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் த கூட்ஸ் த வேர் ஹவுஸ் வாரண்ட் இஸ் சஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இன்கேஸ் எல்லா ப்ராடக்ட்டையும், அந்த ஃபுல் ப்ராடக்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மற்ற இடத்துக்கு மாற்றணும்னா அந்த வேர் ஹவுஸ் வாரண்ட்டே போதும், சஃபிஷியண்ட்டான போதுமானதுன்ற சொல்லியிருக்காங்க. இஃப் ஒன்லி எ பார்ட் ஆஃப் த கூட்ஸ் ஆர் டு பி ட்ரான்ஸ்ஃபர் தென் டெலிவரி ஆர்டர் இஸ் நீடட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 100 டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 டிவியுமே ஒரே பிளேஸஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும், ஐ மீன் அட் ஏ டைமில் எல்லாமே ஒரே டைமில் சென்ட் பண்ணோம்னா அப்போ அந்த வேர் ஹவுஸ் வாரண்ட் வந்து போதுமானது. ஸோ நம்ம சென்ட் பண்ணலாம். பட் அதில் ஒரு 10 டிவி இல்லை 5 டிவி இல்லைன்னா ஒரு பாதி 50 டிவி தான் நம்ம சென்ட் பண்ணணும்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது என்ன ப்ராடக்ட் ஒன்றா இருக்கலாம். அந்த டைமில் டெலிவரி ஆர்டர் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இவ்வளோ ப்ராடக்ட் தான் அவங்க கேட்டிருக்காங்க, இல்லை இவ்வளோ ப்ராடக்ட்டும் நம்ம சென்ட் பண்ண போகிறோன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது. The delivery order is to be accompanied by the warehouse warrant கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்ஹவுஸ் வாரண்ட்டும் நமக்கு தேவைப்படுது. ஓகே, அதில் அந்த குட்டி பார்ட் ஆஃப் ப்ராடக்ட் மட்டும் வெளியே போகணுன்றதுக்கு அது டெலிவரி நோட்டும் நமக்கு தேவைப்படுது. ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். ஓகே, வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுவும் அதே தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் எ டாக்குமெண்ட் இஷ்யூடு பை, இது யார் கொடுக்குறாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ஹவுஸ் கீப்பர் தான் கொடுக்குறாங்க. ஓகே, which acknowledges the receipt of the goods from the depositor of the goods. ஸோ ரெசிப்ட்னால உங்களுக்கு தெரியும், இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். ஓகேங்களா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம். அப்போ அவங்க அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ரெசிப்ட் மாதிரி போட்டு கொடுக்குறோம். ரெசிப்ட்னா அதாவது நமக்கு வந்து அது பேமெண்ட்னா நோட் பண்ணிக்கோங்க. காலேஜ் வந்து நமக்கு ரெசிப்ட்னு கொடுக்குறாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் அந்த ரெசிப்ட். ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு ப்ரூஃப். இது கொடுக்குறது யாருன்னா வேர்ஹவுஸ் கீப்பர் கொடுக்குறாங்க. It also shows the existence of an agreement to keep the goods in the warehouse subject to certain condition. ஸோ அதில் அந்த ரெசிப்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சில சர்டன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கூட்ஸ் எப்படி வைக்கணுன்றது மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் எப்படி வேணுமா இருக்கலாம், ப்ராடக்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸஸ் சொல்லிட்டு, பெரிஷபிள், நான் பெரிஷபிள், அப்புறம் இந்த மெடிசன்ஸ் எப்படி வைக்கிறாங்க, நெக்ஸ்ட் இந்த பூனா எப்படி வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, இன்னொன்று this is not a document of title of goods and is not transferable கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் வேறு அந்த ப்ராடக்ட்டை நம்ம வேறு பர்சனுக்கு நம்ம பண்ணலாம். பட் இது வேறு, ஏன்னா இது ரெசிப்ட். இது ஓகேங்களா, ரெசிப்ட் கையில் வச்சுன்னு நம்ம போய் ப்ராடக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது ப்ராடக்ட்கான டீட்டெயில்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. மூணாவது வந்து இது போய் டக்குன்னு சொல்லாதீங்க, டாக்குன்னு சொல்லுங்கள். டாக் வாரண்ட் மீன்ஸ்
ரொம்ப சிம்பிள். ஹார்பரில் இருக்கும். ஓகே, இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நான் அது படிக்கிறேன். டாக் இஸ் எ பிளேஸ் இன் த ஹார்பர் வேர் த கூட்ஸ் ஆர் கெப்ட் ஃபார் லோடிங் இன்டு த ஷிப் கொடுத்துருக்காங்க. அதாவது டாக் இஸ் எ பிளேஸ், டாக்னா அது ஒரு இடம் எங்கே இருக்கும், ஹார்பரில் இருக்கும். ஓகே, ப்ராடக்ட் எல்லாம் எங்கே அதாவது ஷிப் மேலே ஏற்றுறதுக்கு மட்டும் இல்லை, இறக்கவும் செய்வாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துக்கு பேர் தான் டாக், அதான் ஹார்பரில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மூவிஸ்லேயே பார்த்துருப்பீங்க, முக்கியமாக சிங்கம் படத்துலேயே போட்டு வச்சுருப்பாங்க. வேறு பார்த்தீங்கன்னா மாஸ் படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சூர்யா, அதுவும் சூர்யா படம் தான். ஸோ அதில் போட்டிருப்பாங்க, அதை டாக் ஏரியாஸ்லாம் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். இல்லாட்டா நம்ம சென்னை பீச் பக்கம் போனால் நமக்கு பார்க்கலாம். ஐ மீன் பீச் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம். டாக் வாரண்ட் இஸ் எ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ் இஷ்யூடு பை த டாக் அத்தாரிட்டி. அதாவது அந்த அதுலேயே ரொம்ப ஈஸி தான் இந்த வேர்ஹவுஸ் வாரண்ட்டும் அப்புறம் இந்த வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் ரெசிப்ட்டும். இதுவும் அது ஒன்று தான். என்ன, இது வேர்ஹவுஸ்னால் ஒரு குடோன், அது ப்ரைவேட் குடோனாக இருக்கலாம், நம்மளோட சொந்த குடோனாக இருக்கலாம். பட் டாக்குன்றது அந்த ஹார்பர் சம்மந்தப்பட்ட துறை. ஸோ இது யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா டாக் அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி பீப்புள்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க, ஹார்பரில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ். ஓகே, திஸ் டாக்குமெண்ட் சர்டிஃபைட் தட் த டாக் அத்தாரிட்டிஸ் ஹோல்ட் த கூட்ஸ். அது நாங்கள் தான் அந்த ப்ராடக்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் கஸ்டம் டியூட்டி காட்டின பிறகு நீங்கள் அந்த ப்ராடக்ட் எடுத்துன்னு போகலான்னு அப்படின்னு கூட இருக்கும். நாங்கள் தான் அந்த ப்ராடக்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து உங்களோட ப்ராடக்ட் தான்றதுக்கு ப்ரூஃப் வேணுன்றதுக்காக கூட ஹோல்ட் பண்ணலாம். அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் வேணுமா இருக்கலாம். டு டேக் டெலிவரி ஆஃப் த கூட்ஸ் தி சர்டிஃபிகேட் ஷுட் பி கிவன் பேக் டு த டாக் அத்தாரிட்டி. இன்கேஸ் அந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம்னா அந்த டாக் அத்தாரிட்டி, அதாவது அந்த ப்ராடக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப், அந்த டாக்குமெண்ட்ஸை நாம் அவங்ககிட்ட திரும்ப கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, த ரைட் ஆஃப் கெட்டிங் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் கேன் பி அசைன்டு டு தேர்ட் பார்ட்டி டூ. ஸோ இன்கேஸ் அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஹார்பருக்கு சென்ட் பண்ணிட்டோம், வேறு அதாவது வேறு ஒரு பர்சன், தேர்ட் பார்ட்டி, நம்மளோட கஸ்டமராக இருக்கலாம், இல்லை நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்க போகணும்னு நினச்சா கூட அவங்க ரைட்ஸ் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரைட் ஆஃப் கெட்டிங் டெலிவரி ஆஃப் த கூட்ஸ் கேன் பி அசைன் டு தேர்ட் பார்ட்டி கூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டாக் ரெசிப்ட். அதுவும் இந்த வேர்ஹவுஸ் ரெசிப்ட் மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன். டாக் ரெசிப்ட் இஸ் அன் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ரெசிப்ட் இஷ்யூடு பை டாக் அத்தாரிட்டி. அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் த கூட்ஸ். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, ஹார்பரில் உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குன்னா, இந்த டாக்குமெண்ட்டை ரெசிப்ட் யார் இஷ்யூ பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்கன்னா அந்த கவர்மெண்ட் தான், அதாவது டாக் அத்தாரிட்டிஸ் தான் இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஓனர் ஆஃப் த கூட்ஸ். ஓனர் ஆஃப் த கூட்ஸ் யார், நீங்கள் தானே. ஸோ உங்களுக்கு தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் எ டாக்குமெண்ட் ஆஃப், அதே பாயிண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, தேர்ஃபோர் எங்கப்பா தேர்ஃபோர் த ரைட் ஆஃப் டேக்கிங் ஆஃப் டெலிவரி கூட்ஸ் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர். சேம் பாயிண்ட் தான். நீங்கள் இந்த வேர்ஹவுஸ் வாரண்ட் அந்த வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டும் புரிஞ்சிடும். இல்லை டாக் வாரண்ட் அண்ட் இது பார்த்தா புரியும். என்னென்னா இடம் தான் வேறு, இது வந்து ஹார்பர் சம்மந்தப்பட்டது, இது வந்து குடோன் சம்மந்தப்பட்டது, அவ்வளோதான் வித்தியாசம். டெலிவரி ஆர்டர்ன்றது காமனாக எல்லாத்துலேயும் இருக்கும். ஓகே, இந்த டெலிவரி ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை இந்த இடத்துக்கு டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அதை பண்ணுறது தான் டெலிவரி ஆர்டர். ஷார்ட்டாக சொல்லிவிட்டேன், உள்ளே போய் படிக்கிறேன். This is a document through which the depositor directs the warehouse keeper to deliver the specified goods either to the party mentioned in the document or to the bearer. அதாவது அந்த டெலிவரி ஆர்டரில் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டை யார்கிட்ட சென்ட் பண்ணணும், அதை எந்த பார்ட்டிகிட்ட சென்ட் பண்ணணும், அவர் பியர் யாருக்கு சொந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. சொல்லப்போனால் டெலிவரி நோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலிவரி ஆர்டர் சாம்பிள்ஸோடு நீங்கள் கூகுளில் இப்போ சர்ச் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே கூகுள் சர்ச்சில் போயிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். டெலிவரி ஆர்டர் ரெசிப்ட்னு போடுங்க, டெலிவரி ஆர்டர் வவுச்சர்னு போட்டுட்டு அதை கிளிக் கொடுத்த பிறகு அப்படியே இமேஜ் கிளிக் கொடுங்க. அந்த இமேஜில் நிறைய ஃபார்மேட்லாம் இருக்கும், அந்த ஃபார்மேட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸு, எத்தனை, அதுக்கான டேக்ஸ் இருக்கா இல்லையா, அது யார்கிட்ட போக வேண்டியிருக்கு, எங்கேருந்து வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. The warehouse keeper delivers the goods as per instruction. ஸோ அந்த warehouse keeper என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அதில் கொடுத்துட்டாங்க டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் இப்போ கூட சொன்னேன். எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க, யாருக்கு கொடுக்கணும், எந்த டேட்டுக்கு போய் சேரணும், ஓகே, எத்தனை ஸ்டாக் இருக்குது, எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ திஸ் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டெலிவரி நோட்டில் இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து போய் வேறு ஒரு பர்சன்கிட்ட போய் சேர்க்கணும், இல்லை வேறு ஒரு கம்பெனிகிட்ட போய் சேர்க்கணும் தான் அந்த வேர் ஹவுஸ் கீப்பரோட ஒர்க்காக இருக்க போகுது. இப்போது
வேறு ஒருத்தர்கிட்ட போகும்போது அப்போது அந்த ப்ராடக்டோட ஓனர்ஷிப்பை மாறும். கரெக்டாக? இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. வேர்ஹவுஸ் வாரண்ட் அண்ட் வேர்ஹவுஸ் ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, வேர்ஹவுஸ் வாரண்ட் இது ரெண்டுமே நீங்கள் படித்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதில் இருக்கிற பாயிண்ட்டை அப்படியே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். இட் இஸ் எ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ். ஓகே, இது இல்லைன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் நாட் ஒன்லி அன் அக்னாலஜ்மெண்ட் ஃபார் த ரெசிப்ட் ஆஃப் கூட்ஸ் பட் ஆல்சோ கிவ்ஸ் அன் அத்தாரிட்டி டு டெலிவரி, அதாவது டு கெட் டெலிவரி ஆஃப் த கூட்ஸ் பை ஓனர் ஆர் பை தேர்ட் பார்ட்டி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, இதில் ஒன்லி அக்னாலஜ்மெண்ட் தான், ரெசிப்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஓனர்ஷிப்பும் இருக்குது, வேற ஒரு பர்சன் டெலிவரியும் பண்ணலான்றது கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி நெகோஷியேட்டட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் அந்த இந்த இது வந்து வேற ஒருத்தருக்கு மாற்றப்படலாம். அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு விற்கப்படலாம், மாற்றப்படலாம். இது பண்ண முடியும். ஏன்னா இது ரெசிப்ட் தானேப்பா. இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்டை கையில் வச்சுக்கின்னு இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோன்னு சொல்கிறது வேறு. அந்த ப்ராடக்ட் கையில் இல்லாமல் அந்த ப்ராடக்டோட ரெசிப்ட் இந்த ஒரு பேப்பரை வச்சுக்கின்னு எடுத்துக்கோன்னு சொல்கிறது வேறு. கரெக்டாக? ஸோ இதான் இதில் வித்தியாசமே. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் கேன் பி கிவன் a collateral security for getting financial assistance கொடுத்துருக்காங்க. இட் cannot, ஓகே, அது அதால் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேர்ஹவுஸ் வாரண்ட் வந்து ப்ரூஃப், அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்குது, அந்த ப்ராடக்ட் தான் ஒரிஜினல், ஸோ அது காட்ட முடியும். ஓகே, பட் இது என்னென்னா வெறும் ரெசிப்ட் தான். ரெசிப்டை காமிச்சு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ரெசிப்ட் இப்போது பேங்க் மேனேஜர்ஸ் இருக்காங்க, ரெசிப்ட்டை நம்ம போய் காமிக்கிறோம். அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் காமிக்கணுமா இல்லையா? வெறும் ரெசிப்ட் வச்சு யூஸ் இல்லைல்ல. அதான் ரெசிப்ட் மட்டும் அது வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டியாக அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் வேர்ஹவுஸ் வாரண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு காமிச்சோம்னா கம்பல்சரி அதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது கூட நான் சொல்லியிருக்கேன். இது பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். ஓகே, டெலிவரி ஆஃப் கூட்ஸ் affected by surrendering this warrant with endorsement கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிவரி affected by surrendering this receipt sample of deposit கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து டெலிவரி பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெலிவரி ஆஃப் கூட்ஸ் affected by surrendering the warrant. ஸோ இந்த வாரண்ட்டை நம்ம சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. டெலிவரி இஸ் affected by surrendering this receipt with a letter of deposit கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ஹவுஸோட ஓனர், அதாவது இல்லைனா ஸ்டாக்கோட ஓனர் இருக்காங்க, மெயின் ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறது இங்கே அப்படியே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த டெபாசிட்டர்னால் அந்த ப்ராடக்டோட ஓனர், அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த பொருளை இவங்க ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இன்னும் ஒரு இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லெசன் நமக்கு முடிஞ்சு போயிடும். இது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இந்த வேர்ஹவுஸ் டாக்குமெண்ட்டும் சில பேர் ரொம்ப குழப்பமாக இருக்கும். ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் சொல்கிற மெத்தடில் படிங்க. வேர்ஹவுஸ் வாரண்ட் அண்ட் வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் ரெசிப்ட் படிச்சுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இல்லை இது ரெண்டையும் டாக் வாரண்ட் அண்ட் டாக் ரெசிப்ட் படித்தா இது ஈஸியாக இருக்கும். வித்தியாசம் சொல்கிறேன். வேர்ஹவுஸ்ன்றது ஒரு பிளேஸ், ஓகே, ஒரு பில்டிங்கில் இருக்கும், இது தனி. ஆனால் இந்த டாக்ன்றது ஹார்பர் ஏரியா. ஓகேங்களா, இது வந்து ஹார்பர் ஏரியா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டம்லாம் இருக்காது. ஓகேங்களா, சரி, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வேறு மாதிரி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க பார்க்குறேன். ஓகே, ஐ திங்க் வேறு மாதிரி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, பட் இந்த மாதிரி வேர்ஹவுஸ் வாரண்ட்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ரியாலிட்டிக்கு வராது, வேறு மாதிரி வரும், நிறைய வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிங்க, முடிச்சுட்டு சப்போஸ் வந்து இந்த ஃபீல்டில் போனால் தான் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டினா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்களேன், வாட் ஆர் த டாக்குமெண்ட் ரெக்வயர்டு ஃபார் வேர்ஹவுஸ் வாரண்ட் இப்படி கொடுங்க, அது டீட்டெயிலாக எக்கச்சக்கமாக வரும். ஃபோட்டோ இமேஜ் கொடுத்து பாருங்கள். இப்போதைக்கு இந்த வயசுக்கு அதை நீங்கள் பார்த்தா போதும். ஓகே, ரொம்ப அட்வான்ஸ்னால் போக வேணாம். சப்போஸ் உங்களுக்கு போகணுன்னு ஆர்வம் இருந்தால் நீங்கள் உள்ளே போகலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே, பாய்.